வேற என்ன பார்க்க சொல்லுங்க? இம்பியூர் பைப்பு வேற இந்த பைப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க, பைப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆட் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணும், அவ்வளவுதான் பண்ணும். அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்கு நம்ம, ரைட்டா? ஏ பி, ரைட்டா? ஸோ இது நான் ஒரு சின்ன, அதாவது இம்பியூர் பைப்பு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இது இம்பியூர் பைப் பார்க்கணும்னா பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. இதை இங்கே பாருங்க, பியூர் ஃபால்ஸ்ன்னு போட்டுட்டா இம்பியூர். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பியூர் பைப்புக்கும் இம்பியூர் பைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா? எது வந்து ரெக்கமெண்டட், எப்போ வந்து இம்பியூர் பைப் ரெக்கமெண்டட், அதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். சரி, நான் இங்கே ஒரு கன்சோல் டாட் லாக் போடுறேன். காலிங் transform in add pipe, ஓகேங்களா? அப்படி அதாவது எப்பெல்லாம் கால் ஆகுதோ நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் கால் ஆகும், புரியுதுங்களா? இப்படி போட்டால் அதை கால் பண்ணி வர்ற அவுட்புட்டை இங்கே காமிக்கும், அவ்வளோதான். சரி, இங்கே 3ன்னு வருது பார்த்தீங்களா? கன்சோலில் எப்போல்லாம் கால் ஆகுதுன்னு பார்க்கலாம். தெரியுதா? காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப்னு வருது, ரைட்டா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இன்ஃபோ போட்டால் டிஃப்ரெண்ட் கலரில் வரல, வான்னு போடுறேன், ஓகேங்களா? காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப், ஓகேங்களா? கால் ஆகிருக்கு. சரி, வேற எப்பெல்லாம் கால் ஆகும் பார்க்கலாம். ஒரு வாட்டி தான் கால் ஆயிருக்கு, ரைட்டா? கால் ஆகல. ஒருவேளை இதே பைப்பை நான் பாக்ஸ் காம்பனண்ட்ல கூட யூஸ் பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? செவன் வருதா? ஸோ டோட்டலாக 2 வாட்டி கால் ஆயிருக்கும் இனிஷியலாக. இதுலேருந்து ஒரு வாட்டி, இதுலேருந்து ஒரு வாட்டி, 2 வாட்டி கால் ஆயிருக்கு. அடுத்து நான் இதை கிளிக் பண்ணுறேன், டூ செக். மறுபடியும் கால் ஆயிருக்கா? இது இல்லை, ரைட்டு தானே? கால் ஆகலப்பா, தெரியுதா? ஒரு வாட்டி தான் கால் ஆச்சு, ஒரு வாட்டி மட்டும் தான் கால் ஆச்சு, ஓகேங்களா? சரி, நான் என்ன பண்றேன்னா, இது ஸ்டாட்டிக்கா நம்ம வச்சிருக்கோம் வேல்யூ, ரைட்டா? 3ன்றது. சரி, நம்ம ஒரு ஃபீல்ட்ல வச்சுக்கலாம். நான் சேஞ்ச் டைட்டில் கிளிக் பண்றப்போ திஸ் டாட் வேல் வந்து 4 மாத்திரம். ஸோ நார்மல் ஒரு வாட்டி கால் ஆயிருக்கு, கிளியர் பண்ணிடுறேன். இது வெல்கம்னு மாறிடுச்சு, இது வந்து 8 மாறிடுச்சு. இப்போ கால் ஆயிருக்கு, தெரியுதா? ஏன் கால் ஆயிருக்கு தெரியுதா? இதுல இருக்கிறது மட்டும் கால் ஆயிருக்குப்பா, பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் கால் ஆயிருக்கு, இது கால் ஆகல. ஏன் இது கால் ஆச்சு இப்போ? ஏன்னா ஆங்குலரோட சேஞ்ச் டிடெக்ஷன் இது வந்து சேஞ்ச் ஆச்சு, ரைட்டா? வேல்யூ வந்து 3ல இருந்து 4 சேஞ்ச் ஆச்சு. அதை டிடெக்ட் பண்ணி ஆங்குலர் வந்து என்ன பண்ணும்னா இதை மறுபடியும் கால் பண்ணி விடும், ஓகேங்களா? சேஞ்ச் டிடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணி விடும். இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்லாம் கவனிச்சிங்களா? இந்த இடத்துல இது நம்ம படிச்சிருக்கோம்ல, எப்பப்போ எது கால் ஆகும்னு தெரியும்ல? இந்த டூ செக் எப்போ கால் ஆகும்? ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணும்போது கால் ஆகும். என்ன நடந்தாலும் கால் ஆகும். அது வந்து நான் என்ன சேஞ்ச் நடந்தாலும் எந்த சேஞ்ச் நடந்தாலும். வேற எங்கேயோ நான் ஏதோ பட்டன் கிளிக் பண்ணா கூட ரன் ஆகும், ரைட்டா? ரைட்டு தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒருவேளை நான் ஏதாவது பண்ணியிருந்தா கூட அந்த NG2 செக் கால் ஆகும். சும்மா அங்கே ஒரு பட்டன் வச்சு ஏதாவது மாற்றினேன்னு வச்சுக்கோ, அப்போ கூட கால் ஆகுது. பாருங்க, ஆப் காம்பனண்ட்ல நான் சும்மா ஒரு பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ணால் கூட இது மாறும்,
இதுல காலம் டம்மி கிளிக் ஏதாவது ஈவென்ட் ஹேண்ட்லர் வச்சுன்னா இது கிளிக் பண்ணா கால் ஆகுது டூ செக். இதை கிளிக் பண்ணாலும் கால் ஆகுது தெரியுதுங்களா? பாக்ஸ்க்குள்ள நான் வெளியில தானே கிளிக் பண்ணிருக்கேன், ஆப் காம்பனன்ட்ல தானே டம்மி கிளிக் வச்சிருக்கேன். பாருங்க ஆப் காம்பனன்ட்ல தான் டம்மி கிளிக் வச்சிருக்கேன். ரைட்டா? மேல பாருங்க டைட்டில். ஆனா நான் அதை கிளிக் பண்ணாலும் டூ செக் ஆகுது. ஆனா இது ஓகேவா? நார்மலா ரைட் தான், அதோட பிஹேவியர் அதுதான். எங்க என்ன பண்ணாலும் ஆங்குலருக்குள்ள நீ எந்த காம்பனன்ட்ல எதை கிளிக் பண்ணாலும் டூ செக் கால் ஆகும். சரி, ஏன் அதை வச்சிருக்காங்க? அதுக்கு யூஸும் சொல்லியிருக்கேன். அதை அப்போ அது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லையா? எல்லாத்துக்கும் சும்மா தேவையில்லாமலாம் கால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஏன் அது வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். அது எங்க யூஸ் பண்ணலாம்? 99% அது யூஸ் பண்ண தேவையில்லை. பியூரா ஆங்குலர் யூஸ் பண்றப்ப, பியூரா ஆங்குலர் யூஸ் பண்றப்ப நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ அது யூஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். யாருக்கும் தெரியாத ஆன்சரு. வந்தனா, ரேவதி, நம்மளே ஏதாச்சும் அதை மாடிஃபை பண்ற மாதிரி எழுதுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர்க்குள்ள வேற ஏதாச்சும் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றப்போ யூஸ் பண்ணணும். புரியலம்மா, சத்தமா சொல்லுங்க. ஆங்குலர்க்குள்ள வேற ஏதாச்சும் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். இப்போ இந்த சேஞ்ச் டிடெக்ஷன்லாம் வந்து ஆங்குலருக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு இன்புட் மாத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்று இருக்கு, இன்னொரு லைஃப் சைக்கிள் ஹுக் இருக்கு. இது என்ஜி ஆன் சேஞ்சஸ். இந்த இது எப்போ கால் ஆகும்? இன்புட்ஸ் மாறினா மட்டும்தான், இந்த வேல்யூஸ் மாறினா மட்டும்தான். புரியுதா? இப்போ இதுவுமே கால் ஆகுது. என்ஜி டூ செக் மாதிரி இதுவுமே கால் ஆகும். ஆனா எப்போ மட்டும்தான் கால் ஆகும்? இன்புட் மாறும். ஒரு காம்போனன்ட்டோட இன்புட்ஸ் மாறினா மட்டும்தான். ஏன் இது வந்து இது வந்து ஆங்குலர்ல நார்மலா யூஸ் பண்ண சொல்றாங்க. டூ செக் வந்து உண்மையிலேயே தேவைன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா இது வந்து எஃபிஷியன்ட். ஏன்னா அதுக்கு தெரியுது இது எப்போ மட்டும் தான் கால் ஆகும்னா, அதுக்கு தெரியுது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறினா மட்டும் தான் அதை கால் பண்ணணும்னு தெரியுது. ஓகேங்களா? அதாவது இந்த காம்போனன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மாத்தினா மட்டும் தான் இந்த காம்போனன்ட் வந்து அப்டேட் ஆக போகுது. ரைட்டா? கரெக்ட் தானே? ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்போனன்ட் மாறுதுன்னா எப்போ மாறும்? இந்த காம்போனன்ட்டுக்கு சம்பந்தமா ஏதாவது மாறினா மட்டும்தான் அவுட்புட் மாறும்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து என்ஜி ஆன் சேஞ்சஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து எஃபிஷியண்டாக அவனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா அவனால டிடெக்ட் பண்ண முடியும், அவன் காம்போனன்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனால டிடெக்ட் பண்ண முடியும் ஆங்குலரால. ஓகேங்களா? ஆனா ஒருவேளை நீங்க ஒரு ஜேக்வரி இங்க போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாக்ஸ்ன்னு இருக்கு, இதுக்கு ஒரு ஜேக்வரி லாஜிக் அப்ளை பண்ணணும். எப்பெல்லாம் அப்ளை பண்ணணும்? ஓகேங்களா? எப்பெல்லாம் அப்ளை பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போனன்ட் லோட் ஆகிறப்ப வேற எங்கேயோ ஏதோ கிளிக் பண்ணா இது அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் வந்து நான் இங்க ஏதோ பட்டன் வச்சிருந்தா இந்த பாக்ஸ்ல ஏதோ நடக்கணும், அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல நான் ஜேக்வரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அப்ப அதெல்லாம் வந்து தெரியாது ஆங்குலருக்கு. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 1 செகண்ட். இப்போ இங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணா இந்த மாடலுக்கு, இது ஒரு மாடல்னு வச்சுங்க பாக்ஸ், இது வந்து ஓப்பன் ஆகணும், ஓப்பன் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்போ வந்து நான் ஜேக்வரியை வச்சு தான் கோட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி? இங்க ஆப் காம்பவுண்ட்ல வச்சிருக்கேன். ஆன் டம்மி கிளிக்ல, டம்மி கிளிக்கு பதிலாக இனிமே இங்க வந்து ஒரு ஜேக்வரி கோட் எழுத போறேன். நான் ஜேக்வரி டாட் ஓப்பன், சும்மா டம்மி கோடுப்பா, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஓப்பன் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆனா ஆங்குலருக்கு அது தெரியுமா? தெரியாது. அது ஏன்னா இது வந்து ஜேக்வரி. அதே மாதிரி இப்போ வந்து நீ வந்து இங்க ஆங்குலர்ல க்ளோஸ் வைக்கிற, எது இந்த இடத்துல ஆங்குலர்ல வந்து ஒரு பட்டன் கிளிக் வச்சு க்ளோஸ்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் எங்க பாக்ஸ் காம்போனன்ட்டுக்குள்ள. இதை வச்சு நீ என்ன பண்றனா ஸ்டைல் பைண்டிங் பண்ணிடுற.
ஸ்டைலு என்னது ஸ்டைல் டாட் டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்றப்பா. ஓகேண்ணா, கிளிக் பண்ணா மாத்திடுற. இப்போ இந்த மாத்தின உடனே நான் என்ன பண்ணணும்னா jQuery யூஸ் பண்ணி கிளீன் அப் பண்ணணும்னு நினச்சிக்கோ. ஏதோ ஒரு இது வேல்யூ வந்து அன்அசைன் பண்ணணும் jQueryல யூஐல. ஓகேங்களா, அந்த டாம்ல jQuery ஐ நீட் டு டூ சம்திங். என்னது கிளீன் அப் யூசிங் jQuery வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கேன். இதுவே எடுத்துக்கோ எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ. இங்க ஏதோ ஒரு கிளீன் அப் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் மாடல் க்ளோசர் அப்பெல்லாம். சரி, இப்போ இது காலானா கிளீன் அப் ஆயிரும். jQuery கோட் இதுல நான் எழுதியிருப்பேன் jQuery அப்படின்ட்டு. ஓகேங்களா, jQuery அப்படின்னு வச்சிருக்கோ. இப்போ நான் பாக்ஸ் காம்போனன்ட்ல பட்டன் வச்சு கிளிக் பண்ணி இங்க ஸ்டைல நன்னு மாத்திட்டா அது இந்த jQueryக்கு தெரியுமா கிளீன் அப் பண்ணணும் இப்போ அப்படின்ட்டு? அது இது இங்க இருக்குன்னு கூட வச்சுக்காதீங்க, நீங்க பாக்ஸ்லயே கூட வச்சுக்கோங்க, இங்கேயே உள்ள வச்சுக்கோ. கிளீன் அப் பண்ணணும்னு தெரியுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? கண்டெக்ஸ்ட் ஆங்குலருக்கு தெரியும். ஆங்குலரோட ப்ராப்பர்ட்டிக்கு மாறினா ng ஆன் சேஞ்சஸ் கால் ஆகும். அங்க ஏதாவது பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். சரி, ஆனா நான் இங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டைல மாத்தினா ng சேஞ்சஸ் கால் ஆகுமா ஆகாதா? சரிப்பா, ரியலாவே எழுதிடலாமே. புரியலப்பா கொஸ்டின், சொல்லுங்க. சரி, நான் எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்க. சேஞ்ச் பாக்ஸ் border color. ஓகே, சரி. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஏன் சேஞ்ச் ஆகல? என்ன மிஸ்டேக்ப்பா? என்ன மிஸ்டேக்ப்பா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மாறுதா? தெரியுதுங்களா? கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. நான் ஒன்றும் உங்களுக்கு கொஸ்டின்லாம் கேட்கல, ஆல்ரெடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியுறத சொல்றேன். சேஞ்ச் கிளிக் டு சேஞ்ச் கலர் மாறுதா இல்லையா? மாறுது. ஒருவேளை எனக்கு வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி சைஸ் மாறிடுச்சுன்னா என்னால வந்து ஆங்குலர் ng ஆன் சேஞ்சஸ் வச்சு டிடெக்ட் பண்ண முடியும். நான் ஏதாவது பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் பண்ண முடியும். ஏன்னா அது மாறினா
அதை டிடெக்ட் பண்றதுக்கு என்ஜி ஆன் சேஞ்சஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான், ரைட்டா? ஸோ நான் இங்க நீங்க ஜேகொரியை விட்டுருங்க, கன்சோல் டாட் லாக எடுங்க. கன்சோல் டாட் லாகுக்கும் ஆங்குலருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? இல்ல தானே? அது ஆங்குலரோட சேஞ்ச் டிடெக்ஷனுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. அதாவது என்னால வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் டிடெக்ஷன்ல எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நான் அது சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணு அப்படிலாம் எழுத முடியாது என்னால, ரைட்டா? அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் ஹூக்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மாறினா என்னால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா இது மாறினா என்னால பிரிண்ட் பண்ண முடியுமா? பார்டர் கலர் மாறுது, பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதுக்கு தான் டூ செக் இருக்கு. ஆனா அதுல பிரச்சனை என்ன சொல்லியிருக்கேன், இதுல ஏதாவது ஏடா கூடமா போட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லோ ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஸோ டூ செக்ல வந்து அதாவது கன்சோல் டாட் லாக் போடுறதுக்காக மட்டும்லாம் என்ஜி டூ செக் யூஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அதோட யூஸ்னா இது மாதிரி கன்சோல் டாட் லாக் மாதிரி சம்மந்தமே ஆங்குலருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஆங்குலர்ல நடக்கிற ஒரு சேஞ்சை வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே இன்டென்ஷன் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்பெல்லாம் இந்த கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து மேபி இங்க ஒரு டிவ் வச்சுக்க போறேன், டிவ் h1 வச்சுக்க போறேன். இந்த h1ஓட h1ஓட டெக்ஸ்ட்டை வந்து ஏதோ ஒரு ரேண்டம் கலர் காமிக்க போறேன். எப்பெல்லாம் வந்து இந்த இது பார்டரோட கலர் மாறுதோ அப்பெல்லாம். எப்படி மாத்துறது இதோட கலர்? இப்போ நான் சொல்லுங்க. சரி இதோட வேல்யூ மாத்தணும். இங்க HTML யூஸ் பண்ணி, அதாவது டாம் யூஸ் பண்ணி, ஆங்குலர் இல்ல. ஆங்குலர் யூஸ் பண்ணா ஈஸி தான், எனக்கும் தெரியும், இப்படி போட்டா முடிஞ்சது. எனக்கு வந்து நார்மலா நம்ம டாம் யூஸ் பண்ணணும்பா. எப்படி மாத்துறது கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. எந்த வேல்யூ மாத்துறது கேக்குறீங்க? இதோட வேல்யூ இங்க வந்து அந்த கலர் பிரிண்ட் ஆகிற மாதிரி, புரியுதுங்களா? இந்த கலர், இந்த பி கலர்னு இருக்குல்ல, அந்த கலர் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். நான் இப்படி போட்டுடலாம் எனக்கு, ஆனா அது தேவையில்லை. நான் வந்து ஆங்குலருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு முறையில நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல பியூர் அந்த டாம்ல எப்படி மாத்துறது ஒரு டாம் வச்சு ஒரு எலிமெண்டோட வேல்யூ? நான் கேட்குற क्वेश्चन புரியுதுங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி வச்சு பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆன்சர் சொல்லாம. get element by id dummy dot inner text equal to என்னது this dot b கலரா இருக்குல்ல? ஓகே, மாறுதா பார்க்கலாமா? இங்க வரணும்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரெட்னு இருக்கா, மாறுதா? சரி, இது ஆங்குலரோட ஃபீச்சரா இங்க மாறுறது? இல்ல டாம் வச்சிருக்கேன், ரைட்டா? இப்போ இதுவே jQuery மாதிரி வச்சுங்களேன், இதுதான் jQueryயோட ஃபீச்சர்னு வச்சுங்களேன். இது ஒரு jQuery ஃபீச்சர் நான் எழுதியிருக்கேன், எக்ஸ்டர்னல் லைப்ரரி எங்க இருந்து எடுத்துட்டு வரேன். புரியுதுங்களா? இதுதான் jQueryயோட ஃபீச்சர்னு வச்சுங்களேன். இது ஒரு jQueryன்னு வச்சுக்காதீங்க, இது ஏதோ ஒரு லைப்ரரி, மை ஃபங்க்ஷன் ஏதோ எங்க இருந்தோ வருது, ஒரு லைப்ரரியில இருந்து வருது. வெளியில தான் இருக்கு பாருங்க, ஆங்குலருக்கு வெளியில தான் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியப்படுத்தணும்னா ஏதாவது வழி இருக்கா? இது மட்டும்தான் வழி இருக்கு பாருங்க. இந்த ng2check வச்சு மட்டும்தான் அதுக்கு நம்மளால வந்து ஆங்குலர்ல ஏதோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்த முடியும், ரைட்டா? ஆமா இல்லையா? வேற எந்த வழியிலும் தெரியாது.
இதை நீங்க என்ஜி ஆன் சேஞ்சுக்குள்ள போட்டா ஒர்க் ஆகுமா? இங்க போட்டா ஒர்க் ஆகுமாப்பா? ஆகாது. ஏன்? ஏன்? அந்த சேஞ்ச் அது டிடெக்ட் பண்ணாது ப்ரோ. ஆன் சேஞ்ச் வந்து ஓன்லி இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ மாறினா மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஆங்குலர்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணாலாம் அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாது. என்ஜி அப்போ என்ஜி டூ செக் தேவை. ஆனா அதுல பிரச்சனை என்ன? என்ஜி டூ செக்ல நீ நார்மல் இதுக்கே என்ஜி டூ செக் யூஸ் பண்ணா அது எல்லாத்துக்குமே கால் ஆகும். சரி, என்ஜி டூ செக் இந்த காம்பனன்ட்ல ஏதாவது சேஞ்ச் ஆனா மட்டுமா கால் ஆகும்? இல்ல, ஆங்குலர்ல எந்த சேஞ்சஸ் எங்க இது ஆனாலும் கால் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட என்ஜி டூ செக் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கீங்க ரைட்டா? இங்க நல்லா கவனிங்க. இது கிளிக் பண்ணா மாறுது, கலர் மாறிடுச்சு. அதனால வந்து இங்க பிரிண்ட் ஆச்சு, இங்கேயும் வரணும். அது ஏன் வரல? ஓகே, மை ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஓகே பாருங்க, இது கிளிக் பண்ணா இது மாறிடுது, இங்க பிரிண்ட் ஆகுது. கரெக்ட் தான், பாக்ஸுக்குள்ள கிளிக் பண்ணா மாறணும். ரைட்டா? ஆனா இங்க பாருங்க 6 வாட்டி கால் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் கீழே கன்சோல்ல பாருங்க கவுண்ட். நான் டம்மி கிளிக்னு கால் பண்றேன், இப்போ கூட அது கால் ஆகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து சம்மந்தமே இல்ல. இந்த பாக்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. கலர் மாறி இருக்கா? பாக்ஸோட கலரு இல்ல, ஆனாலும் கால் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? இந்த காரணத்துக்காக தான் என்ஜி டூ செக் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் ஆனா இப்போ நம்ம கேஸ்ல வந்து இது அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுல அது எப்போ, அதாவது அது நான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், எப்போ அது உண்மையிலேயே தேவை எப்போ தேவையில்லைன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து காஸ்ட்லி. இது என்ஜி டூ செக் வந்து காஸ்ட்லி. ஏன் காஸ்ட்லி? அது வந்து எல்லாத்துக்குமே கால் ஆகும். ஆங்குலர்ல எங்க சேஞ்ச் டிடெக்ஷன் ரன் ஆனாலும் அது கால் ஆகும். ஆனா உண்மையிலேயே அது நமக்கு இங்க தேவை என்னன்னா இந்த பாக்ஸுக்குள்ள மட்டும் தான் தேவை. பட் ஆனா அதுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எங்க கிளிக் பண்ணாலும் அது ரன் ஆகும். அப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? டம்மி கிளிக் பண்ணா கூட பாக்ஸுக்குள்ள இருக்கிற என்ஜி டூ செக் கால் ஆகுது. இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுது. ஆனா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாததால, ஐ மீன் சேம் வேல்யூ தான் இருக்கும். ரைட்டா? நீ வெளியில கிளிக் பண்ணா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாதுப்பா. ரைட்டு தானே? ஆனாலும் என்ஜி டூ செக் கால் ஆயிட்டே தான் இருக்கும். ரைட்டா? அது கால் ஆகும். ஆனா உள்ள வேல்யூ சேமா தான் இருக்கும். நான் இது பிரிண்ட் பண்றேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணா மீனிங் இருக்கு, ஏன்னா கலர் மாறிட்டே இருக்குது. ஆனா இங்க கிளிக் பண்ணா கூட அது கால் ஆகுது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கலரே மாறல, உள்ள எதுவுமே நடக்கல, ஆனாலும் அது கால் ஆகுது. ஸோ இதுதான் பிரச்சனைன்றது சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல எனக்கு வேற வழி இல்லை, நான் இப்படி கால் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து மை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது என்னால. ரைட்டா? ஆனா ஒருவேளை இது ஆங்குலருக்குள்ளேயே இருக்கிற விஷயம்னா இதை யூஸ் பண்ண அதாவது இது மாதிரிலாம் எனக்கு எதுவும் தேவை இல்லைன்னா எனக்கு இது முதல்ல என்ஜி டூ செக்கே தேவையில்லை. அது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க எனக்கு. எது இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இதை வச்சு அச்சீவ் பண்ணிடலாம். அண்டு எல்லாமே எனக்கு தெரியும் ஆங்குலருக்குள்ள. சரி, இப்போ எப்படி நீங்க ஆங்குலருக்குள்ள மட்டும் டிடெக்ட் பண்ணுவீங்கன்னா அதான் எனக்கு தெரியுது. நான் தானே மாற்றவே செய்கிறேன். இந்த பி கலர் இது யாருப்பா மாத்துறா? நான் தானே மாத்துறேன் ஆங்குலருக்குள்ள இருந்து. அப்போ எனக்கு தெரியும். ரைட்டா? ஸோ வேற எங்க இருந்தாலும் சேஞ்ச் பண்ணா கூட நம்ம இதை டிடெக்ட் பண்ணலாம். இங்கிருந்து ஒரு ஈவெண்ட் எமிட் பண்ணி ஆங்குலர் வழியில் சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெளியில தேவை அப்படின்னா கூட திஸ் டாட் அந்த அவுட்புட் அவுட்புட் இருக்குல்ல, ஈவெண்ட் எமிட்டர் ஒன்று போட்டு டாட் எமிட் போட்டு லிசன் பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் டூ செக் எல்லாம் வைக்க தேவையில்லை. டூ செக் எப்போ தேவைன்னா ஓன்லி when we use தேர்ட் பார்ட்டி, அதாவது ஆங்குலருக்கு சம்மந்தம் இல்லாத அந்த சேஞ்ச் டிடெக்ஷனுக்கு ஒத்து வராத அதர் லைப்ரரிஸ் இருக்குப்ப அந்த சேஞ்ச் டிடெக்ஷன் நான் ஃபுல்லாக லிசன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ஜி டூ செக் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ஜி ஆன் சேஞ்சஸுக்கும் என்ஜி டூ செக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ஜி டூ செக்னா இம்பியூர் மாதிரி எப்போ நான் இப்போ கால் ஆகிட்டே அதுக்கு தேவையில்லை. அது பாக்ஸுக்குள்ள சேஞ்ச் நடந்ததா பாக்ஸுக்கு வெளியில சேஞ்ச் நடந்ததா அதெல்லாம் தேவையில்லை. சேஞ்ச் நடந்தது எனக்கு, அவ்வளோதான். அதனால கால் ஆகிட்டே இருப்பேன். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த பைப்பு. இம்பியூர் பைப்னா என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நான் இதை கிளிக் அதாவது இந்த ஆடுக்கு வந்து எப்போல்லாம் கால் ஆகுதுன்னு பாருங்க. ஆப் காம்பனண்ட்ல இருக்கிற பைப்பை எடுத்துடுறேன், ஓன்லி பாக்ஸ் காம்பனண்ட்ல மட்டும் வச்சு வைக்க போகிறேன். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ் காம்பனண்ட்ல மட்டும்தான் நம்ம பைப் இருக்கு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, 7ன்னு இருக்கு. கிளிக் பண்ணா என்னாச்சு?
சாரி சேஞ்ச் டைட்டில். காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப். ஏன் கால் ஆச்சு பைப்? அது ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும்பா. அது காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப். இப்பயும் இப்போ கால் ஆகல, ரைட்டா? ரைட்டு தானே, இப்போ கால் ஆகல. இது டூ செக். பைப் கால் ஆச்சு இல்ல. கிளிக் டு சேஞ்ச். இப்போ கால் ஆச்சு. ஏன் கால் ஆச்சு? இந்த இப்போ கால் ஆயிருக்கு பாரு. ஏன் கால் ஆச்சு? ஏன்னா அந்த பைப்போட இன்புட் மாறிடுச்சு. வேல்யூவோட வேல்யூ வந்து மாறிடுச்சு. வேல்யூன்னு இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து நம்ம இதை கிளிக் பண்றப்போ மாத்தல, ஆனா மேல இருக்கிற பட்டன் சேஞ்ச் டைட்டில் கிளிக் பண்றப்போ 4ன்னு மாத்திட்டு இருக்கோம். ரைட்டா? கரெக்டா? அப்போ எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் கால் ஆகுது? வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதோட ஏதாவது ஒரு இன்புட் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கால் ஆகும். எஃபிஷியன்ட். ஓகேங்களா? உண்மையிலேயே தேவைன்னா மட்டும்தான் கால் பண்ணுது ஆங்குலர். எப்போ பியூர் பைப்புக்கு. ஒருவேளை இம்பியூர் பைப்பா இருந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். பை டிஃபால்ட் ட்ரூ. ஓகேங்களா? ஃபால்ஸ் பியூர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டா இது இம்பியூர் பைப் ஆயிரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. ஏது நான் அப்போ கால் ஆகும். நீ எங்க கிளிக் பண்ணாலும் அது கால் ஆகும். தெரியுதா? எத்தனை வாட்டி கால்? 2 தாட்டி கால். அதுவும் இல்லாம நான் எங்க கிளிக் பண்ணேன்? இங்க எங்கேயோ கிளிக் பண்ண, வெளியில டம்மி கிளிக் பண்ணேன். அதுக்கு ஒரு வாட்டி கிளிக் டு சேஞ்ச் கலர். கலரை சேஞ்ச் பண்ணா அதுக்கும் கால் ஆகும். அதாவது NG2 செக் எப்பெல்லாம் கால் ஆகுதோ அப்பயும் இதுவும் கால் ஆகும். இது கிட்டத்தட்ட உண்மையே NG2 இம்பியூர் போட்டீங்கன்னா NG2 செக் மாதிரி ஒர்க் ஆயிரும்பா. அவ்வளவுதான்பா. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கால் ஆரம்பிச்சிடும். புரிஞ்சதுல? இதுதான், இது வந்து ஒன் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பியூர் பைப்புக்கும், பியூர் பைப் வந்து எஃபிஷியன்ட், இம்பியூர் பைப் வந்து எப்போனா இப்போ கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ஷுட் ட்ரை டு அவாய்ட் தட் யூசிங். ஓகேங்களா? அது வந்து தேவையில்லாம, அது உண்மையிலே சொல்ல போனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுத்தமாக அவாய்ட் பண்ண முடிஞ்சா நல்லது. சரி, இம்பியூர் பைப்புனா இது ஒரு டிஃபரன்ஸ். பியூர் ஃபால்ஸ்னு போட்டோம். சரி, வேற எதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆமா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை நான் இங்கே ஏதாவது எஃபெக்ட்ஸ் ரன் பண்ணணும் அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இது ஆங்குலருக்கு வெளியில தானே இப்ப இருக்கு, உள்ளலாம் எதுவும் இல்லை. ரைட்டா? வெளியில இருக்கு. பை டிஃபால்ட் எக்ஸ் வந்து 0 இருக்கும். அதாவது நீ உள்ள என்ன பாஸ் பண்றியோ அதோட வேல்யூஸ் கரெக்டாக ஆட் ஆகிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கூட 1 ஆட் ஆகும் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? சரி, இப்போ பாக்ஸுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குப்பா? 7. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட் ஆகும். இதுக்குள்ள இருந்து கால் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி இது ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ரைட்டா? செட் டைம் அவுட்டு
இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ரீலோட் பண்ணுறேன். கவனிங்க, 2 வாட்டி காலம் இருக்குது தெரியுதா? 2 இங்கே 2. இங்கே நான் எதுவுமே டச், நார்மலாக வந்து ஒரு வாட்டி தானே கால் ஆகணும். இப்போ இந்த எக்ஸ் இல்லைன்னா எனக்கு பியூர் பைப்பில் வந்து ஏன் 2 வாட்டி? ஓகே சரி, இப்போ ஒரு வாட்டி தானே காலம் இருக்கு. காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப். நாலு வாட்டி காலம் இருக்கு இம்பியூர் பைப்ல. இப்போ உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி கால் ஆக வேண்டிய இடத்துல 4 வாட்டி காலம் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி 2 வாட்டி தான் கால் ஆயிட்டு இருந்தது இம்பியூர் போட்டா. இப்போ ஏன் 4 வாட்டி காலம் இருக்கு? இன்னொரு வாட்டி ஏன் முதல்ல இந்த இது நடந்திருக்கு? எனி ஐடியா? கெஸ் பண்ண முடியுமா யாராலையாவது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதோ அவ்வளோ கட்டி காலாகுமா? வெயிட்லாம் இல்லை, இந்த செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆன இம்பியூர் பைப் வந்து எந்த சேஞ்சுனா NG2 செக் மாதிரிப்பா. எங்க என்ன நடந்தாலும் என்ன கர்மம் நடந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வேல்யூ மாறினா, இது செட் டைம் அவுட்ல இங்க வேல்யூ மாறினா அதுக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது சேஞ்ச் டிடெக்ஷனை ரன் பண்ணும். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன்னா இருக்காது, நடக்காது பாருங்க. என்ன இந்த செட் டைம் அவுட் எடுத்துடுறேன், இப்போ நடக்காது பாருங்க. இப்பயும் வருது இம்பியூர். ஒரு செகண்ட். Sorry, 5 seconds. Change all letter A, B, C. ஒரு நிமிஷம், ஒரு எக்ஸாம்பிள் நெட்லேயே பார்க்கலாம். சரி, நான் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஐ திங்க் நம்ம இந்த இது வந்து இது சம்மந்தம் இல்லாதது தான், ஆனால் உள்ள நடக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லெட் மீ ட்ரை அவுட் ஹியர். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். Let me keep something here. 0. இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா ரன் ஆயிருக்கு தெரியுதா? 5 செகண்டுக்கு அப்புறம்.
அப்ப இப்ப பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் 7 இருக்கு. இப்ப 5 செகண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஏன் இது மாறல? ஒரு செகண்ட். இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம்ப்பா. நார்மல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 0ன்னு வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் this dot x equal to 1ன்னு 5 செகண்டுக்கு அப்புறம் மாத்துறேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து this dot x யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வேல்யூ எக்ஸ் மாறினா கூட இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓ, இது காலையில் பண்ணுங்க. தெரியுதா? 18 மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 7ன்னு இருக்கு, கிளியர் பண்ணிட்ட பாருங்க கன்சோல்லாம். ஸோ சம்மந்தமே இல்லாம ஒரு அசிங்க்ரனஸ் கால் நடந்தா இங்க ஏதோ வேல்யூ மாறினா, இங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மாறினா யூஐல அப்டேட் ஆகுது. தெரியுதா? இங்க அப்டேட் ஆகுதுன்னா மீனிங் என்ன? இது பாக்ஸ் காம்போனன்ட்ல அப்டேட் ஆயிருக்கு, 18 மாறிடுச்சு. 7ன்னு இருக்க வேண்டியது 18 மாறிடுச்சு. எப்படி இப்ப மாறிடுச்சு? இது எதை டிபெண்ட் பண்ணி மாறிடுச்சு? அது இங்க ஃபர்ஸ்ட் 7ன்னு இருந்ததுப்பா, இது 7 எப்படி வந்ததுப்பா? அன்மியூட் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. 7 எப்படி வந்தது? அந்த பைப்ல நம்ம அந்த டிஃபைன் பண்ணிருக்கோம். பைப்ல பாஸ் பண்ணியிருக்கிற பாராமீட்டர்ஸ் வச்சு, அதாவது டிரான்ஸ்ஃபார்முக்கு 2 பாஸ் பண்ணிருக்கோம், ஏபி. அது ரெண்டும் ஆட் பண்ணா 7 வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 இருந்திருக்குது, ரைட்டா? சரி, பியூர் பைப்னா எதை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆச்சுப்பா? நம்ம கொடுக்குற இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் பொறுத்து மட்டும், அதாவது அது சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இது ட்ரிகர் ஆச்சு, ரைட்டா? டிரான்ஸ்ஃபார்ம். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனா இம்பியூர் பைப்ல பாருங்க, சம்பந்தம் இதுக்கு கொடுக்குற பாராமீட்டர்ஸ் தவிர, அதாவது பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதே டெஃபினிஷன் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பியூர் ஃபங்க்ஷன் என்னது? இட் வில் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இன்புட்ஸ். ஆனா இது வந்து இம்பியூர். ஏன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் வேல்யூஸ். வெளியில இருக்கிற ஒரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணி அதோட வேல்யூ, ஐ மீன் அதோட அவுட்புட் வந்து மாறுது. அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல வந்து இம்பியூர் பைப் தேவைப்படும். ஆனா இந்த மாதிரி ஒரு பைப்பை டிசைன் பண்றது தப்பு, அதாவது இட்ஸ் அ பேட் வே ஆஃப் டூயிங் இட். அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, அதாவது நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டு கம்முன்னு இருக்கேன், ஏதோ ஒரு அசிங்க்ரனஸ் ஏபிஐ காலோ ஏதோ ஒன்று போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செட் டைம் அவுட் நம்ம கேஸ்ல நடக்குது, யூஐல வேல்யூ மாறுது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாறினா கூட என்னோட அவுட்புட் மாறணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதால இம்பியூர் பைப்பா யூஸ் பண்ண வேண்டியது ஆச்சு. ஓகேங்களா? ஓகே. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. இது வந்து இதே வந்து பியூர் பைப்புக்கு ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆச்சா அப்டேட்? இங்க பாருங்க, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க அதாவது இந்த 1 எங்க இருந்து பிரிண்ட் ஆகுது தெரியுதுங்களா? இந்த செட் டைம் அவுட்டுக்குள்ள இருந்து பிரிண்ட் ஆகுது. ஆனா யூஐல அப்டேட் ஆச்சா? ஏன் அப்டேட் ஆகலன்னா, இது கால் ஆகல, டிரான்ஸ்ஃபார்ம் கால் ஆகல. காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப் அது நடக்கல. டூ செக் மட்டும் தான் கால் ஆயிருக்கு, ஆனா டிரான்ஸ்ஃபார்ம் கால் ஆகல. ரீசன் வந்து இது பியூர் பைப். இம்பியூர் பைப்ல அப்படி இல்லை, எக்கச்சக்கமா சும்மா கால் ஆயிட்டே இருக்கும், எது சேஞ்ச் ஆனாலும் காலம்.
டூ செக் கூடயே காலிங் டிரான்ஸ்ஃபார்ம் இன் ஆட் பைப் அதுவும் காலேஜ் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ்ப்பா பியூர் பைப்புக்கும் இம்பியூர் பைப்புக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா இம்பியூர் பைப் வந்து டூ செக் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் அது எப்போ தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு அசிங்க்ரனஸ் காலு, டிஃபர்டு காலு, அந்த மாதிரி வர கேசஸில் மட்டும்தான் அது உண்மையிலேயே யூஸ். ஆனால் அந்த மாதிரி பைப்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பைப்ஸ் டிசைனே பண்ண மாட்டாங்க ரெகுலராக. பிகாஸ் இட் இஸ் பேட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, அவ்வளோதான் இம்பியூர் பைப்னா. எங்க இல்லை எக்ஸாம்பிளே காணும் அந்த மாதிரி எதுவும். பட் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? கான்செப்ட் புரிஞ்சுது. நெட்ல எக்ஸாம்பிள் எதுவும் காணும் அந்த மாதிரி. ஓகே ஃபைன். அடுத்த டாபிக் என்ன சொல்லியிருந்தோம்? இது இல்லை காட்ஸ்